பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் இந்த காலையும் கிருபையாய் இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடி 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பவுலுக்கு தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவன் உன்மேல் தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை. இந்த காலை வேளையில ஆமேன், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:20 வாசிக்கும் போது, உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். வாக்கு பண்ணின கர்த்தர் ஆமென் நம்மோடு கூட இருந்த அனுதினம் நம்மை நடத்தி வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அறியாமல் இருக்கிறோம் பல நேரங்களில். இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தீங்கு செய்யபடி ஒருவனும் கை போட விட மாட்டார். தீங்கு செய்ய என்ன புரிந்து கொள்ளணும், தீங்கு செய்வது என்பது நம்முடைய கண்களுக்கு மறைவாய்தான். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவில்லை. தேவன் அதை காண்கிறார். சகலத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு எதிராக ஒருவனுடைய இருதயத்தில் தீங்கு செய்ய நினைத்தாலே, சிந்தித்தாலே, நினைத்து பார், தேவன் அதை அறிவார். நீ நான் அறிய மாட்டோம். ஆமே, மறைவான கண்ணிகள், மறைவான ஆயுதங்கள், சதி திட்டங்கள் எல்லாம் ஆமேன் ஏற்றும் போது தேவ பிள்ளையே உனக்கு தெரியாதது. ஆனா உருவாக்கும் போதே தேவன் அதை அறிவார். அதற்குரிய பாதுகாப்பின் வளையத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தை பலம் உள்ளது, விசேஷமானது. உன்னை தப்பிக்கிற வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி விடுவார். உன்னை அறியாமலேயே தேவன் அந்த வளையத்துக்குள், பாதுகாப்புக்குள் உன்னை கொண்டு வருவார். அவர்கள் வெட்டுகிற குழிகள் அவர்களை திருப்பி மாற்றி விடுவார். இந்த காலை வேளையில ஆமீன், ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை, தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை என்றால் தேவன் உன்னோடு இருக்கிறார். இதை இந்த காலை வேளையில எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மறைவான கண்ணிகள், சகலதும் உனக்கு தான் மறைவே ஒழிய தேவனுக்கு மறைவில்லை. உனக்கு தான் ஆமேன் மறைவான கண்ணிகள் என்று ஆமேன் என்னென்ன எங்க வைத்திருக்கான் ஒன்றும் தெரியாது உனக்கு. உன்னை காண்கிற தேவன், உன்னோடு இருக்கிற தேவன் சகலத்தையும் காண்கிறார். அவர் உன்னை தப்புவிக்கிறார். அவர் தான் சொல்ல, ஒருவனும் தீங்கு செய்ய உன்மேல் கை போடுவதில்லை. இந்த நாள் வரையில் உன்னை காத்தவர் இன்னமும் காப்பார். அதனால பெருமையோ ஆமேன் அகந்தையோ வந்துடக்கூடாது. தாழ்மையோடு, அப்பா இம்மட்டும் காத்தீரே, இனியும் காப்பீர், இம்மட்டும் நடத்தினீரே, இன்னமும் நடத்துவீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தைரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை காப்பா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே ஆமென் எதிராளிகள் நிமித்தம், மறைவான கண்ணிகள் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, அதை குறித்த ஒரு பாரம் உடையவர்களா இருக்கிறார்களோ, அதை குறித்த ஒரு கவலை உடையவர்களா இருக்கிறார்களோ, அப்பா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விசேஷமாய் இந்த கால வேளையில கர்த்தர் அவர்களோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அவர்களை நடத்தி வந்ததை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆமே, ஒருவனும் தீங்கு செய்யும்படியாய் கைபோட நீர் அனுமதிப்பதில்லை. எந்த விதமான சதிகளுக்கும் தந்திரங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பதில்லை. இந்த காலை வேளையிலும் கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தலைமுறைகள் மேலும் இந்த தீங்கு அனுமாதபடி, தீங்கு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒருவனும் உன்மேல் தீங்கு செய்ய அனுமதிக்காதபடி கர்த்தர் உன்னை காக்க உன்னோடு கூட இருக்கிறார். God bless you. Praise the Lord.